ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி அளவெடுத்து அதை வந்து நம்ம கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் நம்ம ப்ளவுஸில் வந்து அப்படியே வச்சு கூட நம்ம கட்டிங் போடுற மாதிரி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் மெஷர்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதாகவும் நம்ம அளவு எடுத்து நம்ம வந்து கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து 2 கிளாத் வச்சுருக்கேன். எப்பவும் போல நீங்க வந்து செல்வேஜ் 2ஆ மடிச்சுக்கோங்க. கரைப்பகுதியை 2ஆ மடிச்சுக்கோங்க. துணி வந்து கரெக்டா கீழே ஈவனா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டா எடுத்து நான் இதுல வந்து நான் மார்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பினுடைய சுற்றளவு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லைன் போடுறேன். கீழே கிளாத் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது கீழே எல்லா கிளாத்தும் ஈவனா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்க வந்து லைன் போடணும். அதுக்காக தான் இந்த லைன் நம்ம போடுறதே. கீழே வந்து நான் இடுப்பு சுற்றளவுக்காக நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இதுல இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த வீப்பட்டியை நான் விட்டுட்டேன். இதுல இருந்து நான் மெஷர் பண்றேன். இது வரைக்கும் 9, இது வரைக்கும் 27, இதுக்கப்புறம் 36. பாத்தீங்கன்னா நம்ம 1/4 கரெக்டா நம்ம பிரிச்சிருக்கிறதுனால இதுல 36 இன்ச் வருது. 9 இன்ச் வந்து இடுப்பினுடைய சுற்றளவு. 1 இன்ச் வந்து இங்க நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இதுதான் நமக்கு அளவு. இதுல வந்து சென்டர் எங்க வருதுன்னு பார்த்து அதுக்கான மார்க்கிங் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 9.25 அப்படிங்கிறது 10 வந்தாலும் இங்க 5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மேல லைன் போட்டுக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து இங்க டாட் பிடிக்கும் போது இதை தூக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக இதோட டாட் இந்த பக்கம் நம்ம இதை சேர்த்திருக்கோம். இப்ப இடுப்பினுடைய சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா 36. அடுத்தது உயரம் வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம குறிக்கிறது வந்து உயரம். இங்க இருந்து இங்க உயரம் வந்து 14.5 இன்ச் வருது. அப்போ நம்ம 15 இன்ச் வச்சோம்னா மேல வந்து ஷோல்டருக்காக ஒரு அளவு. இதுல வந்து 15 இன்ச் நான் மார்க் பண்றேன். ரெண்டாவது நான் உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 14.5 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுருக்கோம். இந்த இடத்துல நம்ம லைன் போட்டுக்கலாம். மார்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் அளவு நம்ம வச்சுக்கலாம். மேக்சிமம் கீழே இங்க 1/4 வந்தாவே நமக்கு மேலையும் நம்ம 1/4 தான் நமக்கு வரும். இந்த இடமும் இங்க 1/4 வருது கரெக்டா வேஸ்ட் அப்படின்னா இங்கேயும் நமக்கு 1/4 தான் வரும். நம்ம ஒன் சைடு மெஷர் பண்ணா கூட போதும். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ரவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இருபத்தி 1 வந்து நமக்கு பின்பக்கத்தினுடைய ஃபுல் பாடியினுடைய அகலம். அதே 21 எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வி பட்டி இருந்தா அதை விட்டுருங்க, அதை மெஷர் பண்ணாதீங்க. 32 இன்ச் வருது. அதே மாதிரி இந்த சைடு 42 இன்ச், 41.25 வருது. அதை நீங்க 42 வச்சுக்கோங்க.
இப்ப 42 நம்ம வச்சிருக்கோம். அப்பன்னா நம்ம இதுல 1/4 எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேக் நெக் எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஷோல்டர் வந்து மார்க் பண்ணலாம். ஏன்னா டீப்பா போச்சு அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து கம்மியா வச்சுக்கிட்டா போதும். பேக் நெக் பாத்தீங்கன்னா 9 இன்ச் வருது. பேக் நெக் 9 இன்ச் வரும்போது நம்ம ஷோல்டர் அளவு ஒரு 6 இன்ச் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 6.5 இன்ச் வந்து ஆம்ஹோலினுடைய உயரம். அதுக்கப்புறம் 10.5 அப்படிங்கிறது மார்புனுடைய சுற்றளவு. 1/4 செஸ்ட் ரவுண்டு. இப்போ இதுக்குள்ள நம்ம இந்த ஆம்ஹோல் அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு, நிறைய பேருக்கு இதில் ஆம்ஹோல் அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் தையல் தான். நீங்க இது வரைக்கும் வச்சிடக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் தையல் இங்க ஷோல்டர் கிட்ட இந்த ஜாயிண்ட் கரெக்டா ஷோல்டர் ஜாயிண்ட் இதுல இருந்து நம்ம டேப்பை வந்து இப்படி கையில எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கீழே வச்சு இப்படி எல்லாம் மெஷர் பண்ண வேண்டாம். இப்படி எடுத்து வச்சீங்க அப்படின்னாவே இதுதான் வரும். 9 இன்ச் வருது. அப்போ ரவுண்ட் அப்படிங்கும் போது 18 இன்ச். நமக்கு இந்த இடத்துல 9 இன்ச் வந்தா ஓகே தான். ஒரு 8.75 வந்தா கூட நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அளவு நமக்கு சேர்த்து வரும். இந்த இடத்துல இருந்து இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு 9 இன்ச் எங்க வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு 9 இன்ச் வருது. அதே மாதிரி பேக் நெக் வந்து 9 + 1/2 9.5. கழுத்தினுடைய அகலம் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். இவங்களது ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2.5 இன்ச் வருது. அப்போ 3.25 இங்க வந்தாதான் அவங்களுக்கு 2.5 இன்ச் வந்து ஷோல்டர் வரும். இப்போ இங்க வந்து 3.25 இங்க வந்தாதான் நம்ம ஸ்டிச்சிங்க்கு இங்க 1/2 இன்ச்சும் இங்க 1/4 இன்ச்சும் போக இந்த ஷோல்டர்னுடைய அளவு கரெக்டா வரும். இப்போ கழுத்தினுடைய அகலம் பார்த்தாச்சு. ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு. அதையும் நம்ம இல்ல 18 இன்ச்சு அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்க நம்ம மெஷர் பண்ணும் போதும் நம்மளுக்கு 42 இன்ச்சு 40 41 42 இந்த அளவு நமக்கு கரெக்டா வருது. அப்ப இதை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இங்க 1.5 இன்ச்சு. இதுல வந்து நம்ம 1.25 எடுத்துட்டு இதுல இருந்து நீங்க ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. 9 இன்ச்சு கரெக்டா வருது. அதே மாதிரி இங்கேயும் 9.5 இன்ச் வருது. நமக்கு நெக் வைடா வரணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அவுட்டர்ல தள்ளிட்டு இங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நெக் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வைட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். லைட்டா இது கீழே தான் வரணும். இந்த லைனுக்கு கீழே இல்லாட்டினா இந்த இடம் இப்படி இப்படி ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் இப்படி கீழே கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இங்க எவ்வளவு உள்ள தள்ளி இருக்கீங்களோ அதே அளவுக்கு இதையும் நம்ம உள்ள தள்ளிக்கலாம். இந்த ஆஃப்ல இருந்து இந்த ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுல ஆம்ஹோல் ரவுண்டு 18, ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, உயரம் 14.5, ஆம்ஹோல் 18, பேக் நெக் 9.5, ஷோல்டர் வந்து 2.5, கழுத்தினுடைய அகலம் 3 வச்சேன். டீப் நெக்குங்கும் போது கொஞ்சம் உள்ள தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணுவோம். பேக்குக்கு இந்த அளவுகள் தான் தேவை. செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, உயரம், பின் கழுத்து, ஆம்ஹோல், ஷோல்டர் இத்தனை அளவும் இருந்தாதான் நம்ம வந்து ஒரு பேக் தட்டை நம்ம பர்ஃபெக்டா கட்டிங் வந்து போட முடியும். இது வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க நீங்க சாய்வா கொண்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. நம்ம கட் பிடிக்கிறதுக்கான இடம். இல்லாட்டினா ஊசி மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நெக் வந்து நம்ம கட் பண்ணலாம்.
பேக் வந்து நம்ம நாச் போட்டாச்சு. கிராஸ் இருந்துச்சுன்னா ரைட்டை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணலாம். ஒரு சிலர் ஸ்லீவ் கட் பண்ணிட்டு கூட ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். ஏன்னா இப்போ கை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறதுல நம்ம கரெக்டா ஃப்ரண்ட் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுல வந்து இதை அப்படியே நான் பிளேஸ் பண்றேன். எவ்வளோ கிராஸ் வருதோ அந்த அளவுக்கு மேல ஒரு 1/4 இன்ச்சு நெக்கு கிட்ட பாத்தீங்கன்னா கிளாத் வந்து கரெக்டா இருக்கணும். உள்ள நல்லா செக் பண்ணிக்கணும். கீழே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இப்படி கிராஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது முன்கழுத்தினுடைய உயரம். இதை வந்து லைன் போட்டுக்குவோம். ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு 7 இன்ச்சு. அப்போ நம்ம இங்க வந்து 7 + அரை இங்க வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதனால பிளவுஸ்ல எடுக்கிற அளவு ஒவ்வொன்றும் இதுல நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இங்க எடுக்கிற அளவை நீங்க இங்க எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா பிகினர்ஸ்க்கு நம்ம அளவு எடுத்துறோம் ஒரு பிளவுஸ்ல. ஆனா அந்த அளவை வந்து நம்ம பிளவுஸ் மார்க் பண்ணும்போது எங்கெங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அதனாலதான் நான் இப்ப இந்த பிளவுஸ்ல எடுக்கிற ஒவ்வொரு அளவுமே எங்க எங்க மார்க் பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இப்ப இது 7.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் இதனுடைய ஃப்ரண்ட் நெக். இந்த இடத்துலயும் நம்ம மார்க் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் பட்டியினுடைய உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 4.5 இன்ச் வருது. அப்போ சைட்ல வந்து 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க வந்து 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிருக்கோம். சைட்ல 1.5 இன்ச்சு, இங்க மேல ஒரு 1/4 இன்ச்சு. அப்பதான் இந்த இடத்துல நம்ம கரெக்டா கொண்டு வர முடியும். ஏன்னா இது எல்லாமே உள்ள போயிடும். இந்த இடத்துலதான் உங்களுக்கு இந்த அளவு வரும். ஏன்னா பட்டியினுடைய கடைசி வந்து இங்க இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த உயரம் கரெக்டா வரும். இங்க வைக்கும்போது இந்த உயரம் கரெக்டா வரும். இது வந்து சைட்ல போயிடும். இப்போ பட்டியினுடைய உயரம் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4 டாட் வேணும்னா மேல வச்சுக்கோங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்க கீழேயே வச்சுக்கோங்க. பட்டியினுடைய சைடு வந்து நான் 3.5 இன்ச்சு நான் மார்க் பண்றேன். ஏன்னா இவங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃப்ரண்ட்டும் இதுவும் கொஞ்சம் கீழே இறக்கணும். அதனால நீங்க இதுல இருக்க அளவுப்படி பாத்தீங்க அப்படின்னா பட்டியினுடைய உயரம் இங்க 3.5 இன்ச்சு, 4 இன்ச் 3.25 பக்கம் வருது. அதுல வரதை வச்சுக்கலாம். நான் இப்ப இதுல வந்து 3.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். அப்ப இந்த இடுப்பு சுற்றளவு வர இடத்துல உங்களுக்கு இந்த உயரம் இங்க இருக்க உயரம் கரெக்டா வரும். இந்த சைடு என்ன உயரம் இருக்கோ அந்த உயரம் இங்க வந்துடும். இது வந்து அவுட்டர்ல போறது. இப்ப மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் 1/4 இன்ச்சு மட்டும் இப்படி மேல எடுத்திருக்கேன். இந்த இடத்த இப்படி நான் லைன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம லைன் போடும்போது இங்க இருந்து போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பட்டி கீழே இறங்கிடும். இங்க மார்க் பண்ணாலும் நமக்கு இந்த இடம் வந்து இப்படி இறங்கிடும். இங்க மார்க் பண்ணாலும் இங்க இறங்கிடும். உங்களுக்கு 4 டாட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டியினுடைய இது வந்து 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்கு ஓகே, ஷோல்டர் ஓகே, ஆம்ஹோல் ஓகே, சைடு ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது முன்பக்கம்.
இப்போ இந்த முன் பக்கத்துல இதனுடைய உயரம் எவ்வளோன்னு பார்க்கலாம். 4 இன்ச்சு வருது, பிளஸ் 1 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங் பார்த்துக்கோங்க, நான் கீழே இருக்க லைன்ல தான் நான் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் முன்பக்க உயரம், இது வந்து முன்பக்க ஓப்பன் உயரம், இது வந்து முன்பக்க உயரம். இப்ப நான் எடுக்கிறது வந்து முன்பக்க உயரம். இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த டாட்டுக்கு நேரா பட்டியை இங்க கீழே பிடிச்சிக்கோங்க. அப்போ 14 வருது. 14 பிளஸ் 1 15 இன்ச்சு வந்து நமக்கு முன்பக்க உயரம். அப்ப இங்க மேல இருந்து இங்க 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 14 பிளஸ் 1 15 இந்த இடம் வருது நமக்கு. இந்த ஸ்ட்ரைட் தான் நமக்கு வந்து 15 இன்ச்சு வருது. அப்புறம் இந்த சைட்ல வர டாட் என்ன அளவுக்கு நம்ம வைக்கிறது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த அளவு. இந்த அளவுல இருந்து இங்க 3 ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி வருது. ஏன்னா இங்க உள்ள வந்து இவ்வளவு ஸ்டிச் இது வரைக்கும் இருக்கு. அப்போ 3/4 இன்ச்சு வந்து நம்ம ஒரு கிராஸா இங்க இருக்க லைனை பார்த்து இப்படி கிராஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு யோக்கினுடைய அளவு வருது. இங்க 3/4 மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த டாட் எவ்வளவு வருது அப்படிங்கிறது வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வந்து இப்படி மடிச்சிருக்கிறனால இங்க வரைக்கும் வரும். இப்போ 1.25 வருது. அப்போ இது வந்து நமக்கு 3.5 இன்ச்சு வந்து இந்த யோக்கினுடைய இந்த டாட்னுடைய டிஸ்டன்ஸ். இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து 1.25. இந்த 1.25க்கு நேரா தான் இந்த இடத்துல நமக்கு கப் ஷேப் அந்த டாட் வந்து வரும். இப்போ இங்க 3.5 இன்ச்சு, இங்க அளவு குறிச்சாச்சு, இங்க 3 இன்ச்சு, இங்கேயும் 3.5 இன்ச்சு. இதுதான் ஒரு கப் ஷேப்புக்கு நம்ம என்னென்ன அளவுகள் குறிக்கிறோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த சைடுல உள்ள அளவு மார்க் பண்ணியாச்சு. இது மார்க் பண்ணும்போது இங்க இருந்து இப்படி நம்ம லைன் போடும்போது இப்படி வரும் இந்த இடம். அடுத்தது இந்த டாட், இந்த இடம் 1/2 இன்ச்சு, இது 1/4 இன்ச்சு உள்ள போயிடும். அதுக்கப்புறம் இந்த இடம் இங்க இருந்து 1 இன்ச்சு எக்ஸஸா இருக்கு. இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வெட்டுவோம். மேல் பக்கம் வெட்டிட்டு கீழ் பக்கம் என்னென்ன கரெக்ஷன் பண்ணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் வந்து நீங்க ஏற்கனவே போட்டிருக்க அதே கட்டிங்லயே கொண்டு வாங்க. இந்த நாச் கிட்ட வரும்போது மட்டும் சிசரை கொஞ்சம் இப்படி மேல தூக்கி இந்த 1/4 இன்ச்சுக்கு மட்டும் கட் போட்டுக்கோங்க. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அதை கட் பண்றதுக்கு முன்னாடி செஸ்ட் ரவுண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. 10.5 இன்ச்சு எங்க வருதோ அங்க வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வித்தியாசம் வந்தா இங்க கொஞ்சம் அவுட்டர்ல தள்ளினா போதும். இப்போ இதை வந்து நீங்க அவுட்டர்ல வேணுனாலும் 10.5 இன்ச்சு இப்படி வச்சுக்கலாம். இல்ல ஃப்ரண்ட்ல வேணுனாலும் கொஞ்சம் தள்ளி நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல தள்ளும் போது இங்க எல்லாமே நம்ம இப்ப அட்ஜஸ்ட் பண்ணோம். அதனால இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அவுட்டர்ல தள்ளிக்கலாம். அந்த அளவுக்கு இங்க அவுட்டர்ல நம்ம லைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். நெக்கு கிட்ட ஒரு சின்னதா ஒரு கட் போட்டுக்கலாம். அதுதான் நம்மளுடைய நெக்கினுடைய அளவு. ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு ஸ்ட்ரைட்டா லைன் கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம போட்டாச்சு, இங்கேயும் கட் போட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கீழே இருக்க ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கப் ஷேப் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னா, சைடு வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த அளவுல தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்க வச்சா ஷார்ப்பா வரும். கப் ஷேப்பை ஒரு ப்ராக்கெட் மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்னாலும் கப் ஷேப் வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் இறக்கும் போது நம்ம இங்க என்ன அளவுனா ஒரு 1/2 இன்ச்சு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி யோக்கனோட அளவை நம்ம மாத்திக்கலாம். இதை வந்து நம்ம அதுல என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கு மேல எந்த இதுவும் பண்ண வேண்டாம். கீழே மட்டும் கொஞ்சம் வைட் பண்ணிக்கோங்க. இதுல லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல், பாக்ஸ் போட்டுக்கோங்க. கீழே இங்க வந்து நான் மார்க் பண்றேன். ஏன்னா கப் ஷேப் வந்து இவங்களுக்கு சைட்ல கொஞ்சம் கிளாத் வேணும். அதை பொறுத்து தான் நம்ம இதுல மார்க் பண்றோம்.
இதை வந்து நம்ம ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். இந்த இடத்துல லைட்டா ஒரு 1/4 இன்ச் மட்டும், அதே மாதிரி இங்கேயும் லைட்டா 1/4 இன்ச் விட கம்மியா இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த இந்த நடுவுல மட்டும் நம்ம டீப் கட் பண்ணா போதும். இதுல வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வெட்டியாச்சு. திருப்பி பார்த்துட்டோம். இந்த இடம் ஏதாவது கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டீப் வெட்டிக்கலாம். இந்த இடம் மட்டும்தான் வெட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம். அதனால இந்த இடத்துல நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். மேல வந்து நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல டாட் பிடிப்போம். இங்க வந்து நெக் பீஸ் அட்டாச் பண்ணுவோம். அது போக மீதி வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து 10.5 இன்ச் அப்படிங்கும்போது இந்த இடத்துல லைட்டா ஒரு இது போயிடும். இங்க இழுக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 10.5 இன்ச் பக்கமா வந்துடும். இங்க டாட் பிடிச்சாலும் நமக்கு இங்க வர்ற அளவு கரெக்டா தான் வரும். அதுக்கப்புறம் இங்க வந்து லைட்டா ஒரு கிராஸா ஒரு கட் போட்டுட்டு மேல் லேயரை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட்ல கை வச்சுட்டு இந்த லைன் மேல இதை அப்படியே பிளேஸ் பண்ணி மடிச்சிடலாம். இந்த இப்படி நகத்துல பிரஸ் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்டா வரும். இங்க வந்து ஒரு 3.25 அவங்க வச்சிருக்காங்க. நான் 3.5 இன்ச்சே வைக்கிறேன். டாட் பாத்தீங்கன்னா 1.25. இது 3.5 இன்ச். இங்க இருந்து நம்ம கிராஸா லைன் போட்டுக்கலாம். இந்த 3.5 இன்ச் எங்க வருதோ அந்த இடத்துல நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். இங்க வந்து மிட் பாயிண்ட் வருதுன்னா அதை விட கீழே ஒரு 3/4 இன்ச் தள்ளி ஒரு நீடில் மார்க். இதுல இருந்து இந்த ஷேப் இப்படி கொண்டு வர இந்த சென்டர்ல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த ரெண்டுக்கும் மிடில்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு பாயிண்ட். இது வந்து ஒரு 2.5 இன்ச், இது ஒரு 3.5 இன்ச், அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இதுல வந்து இதுக்கு நேரா இங்க நாட்ச் போட்டுக்கலாம். இதுக்கு நேரா இங்க நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டியினுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம். 3.5 12 இன்ச் வருது. இப்போ இங்க 11.25 வருது. ஒரு 1/4 இன்ச் தான் எக்ஸஸா இருக்கு. அது வேணும்னா வெட்டிக்கலாம், இல்லாட்டினா அப்படியே கூட விட்டுறலாம். யோக் வந்து அந்த அளவுக்கே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பார்க்கும்போது
இங்க வரும்போது சும்மா லைட்டா எவ்வளோ எக்ஸஸா இருக்கோ அதுதான் உங்களுக்கு அதிகமா வரும். அதனால இது வேணும்னா லைட்டா இதை மட்டும் வெட்டினா போதும், மேல வெட்டக்கூடாது. இப்போ நம்ம 11:45க்கு யோக் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லாமே ஈவனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 11:45 மார்க் போட்டுக்கோங்க. மேக்சிமம் இந்த பட்டியினுடைய உயரம் பத்தாம போகுது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து பட்டியினுடைய உயரத்தை நம்ம நினைச்ச மாதிரி வைக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றோம். இதனுடைய உயரம் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 2.5 வருது. நம்ம இங்க வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு 3.5 இங்க வந்திருக்கும். இங்க வந்து கொஞ்சம் கப் ஷேப் சைட்ல இறக்கணுங்கிறனால இங்க இறக்கி வச்சிருக்கோம் 1/2 இன்ச்சு. அப்போ நம்ம 3 வைக்கிற இடத்துல இங்க 2.5 தான் வரும். அப்ப இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணும்போது 1.5 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சா மார்க் பண்ண போறோம். ஃப்ரண்ட்லயும் அதே மாதிரி 4 இன்ச்சா மார்க் பண்றோம். இதுக்கப்புறம் இதே 3.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கிராஸ் போட்டுக்கலாம். லாஸ்ட் வீடியோல எல்லாம் கரெக்டா அந்த இது மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து கட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும், இந்த உயரம் எவ்வளவு வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட் பொசிஷனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தின் யோக் மாதிரி தான் இருக்கும். கிராஸ் வந்து கரெக்டா இப்படி முக்கோணமா வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் இங்க ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டா மேட்ச் ஆகும். இந்த யோக் இந்த இடத்துலயும் இங்க இருந்து இங்கேயும் இது கரெக்டா ஃபிட்டிங் ஆயிக்கும்.